ஹாய் அஸ்லாம் வலைக்கும் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாம் வந்து சூப்பராக இருக்கோம். ஸோ இந்த vlog பார்த்திங்கன்னா என்னோட பொண்ணோட வந்து கிண்டர் கார்டன் கிராஜுவேஷன் vlog தான். ஸோ நம்ம ஊர்லலாம் வந்து கிண்டர் கார்டனுக்குலாம் வந்து கிராஜுவேஷன்லாம் வந்து வைக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் படித்த ஸ்கூலெல்லாம் வந்து வச்சதில்லை. மேபி இப்போ எப்படின்னு தெரில. பட் இங்கே வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு கிண்டர் கார்டனுக்கு கிராஜுவேஷன் வச்சது. ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா காலையிலே வந்து கேரட் கீர் செஞ்சு குடிச்சிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் அப்புறம் என் பையனும் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். ஐலின் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஐலின் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து அவங்களுக்கு 7:15 தான் வந்து ஸ்கூலு. ஸோ 6:45 கிளம்பி அவங்க போயிட்டாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா 8 மணிக்கெலாம் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸ்கூல் என்ட்ரன்ஸ்லேயே டெக்கரேஷன்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஐனும் பார்த்திங்கன்னா செம்ம எக்ஸைட்டடாக வந்து போயிருக்காங்க. என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா ரொம்ப வெல்கமிங்காக இருந்துச்சு. அப்படியே எல்லாத்தையும் லைனாக பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். அங்கே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறையா பேரண்ட்ஸ் வந்து வந்துட்டாங்க. அங்கே கிரவுண்டில் மிடில் பார்த்திங்கன்னா பெருசாக கிண்டர் கார்டன் கிராஜுவேஷன் சொல்லிட்டு பெருசாக ஒன்று வச்சுருந்தாங்க. அங்கே உட்காரத்துக்கே பார்த்திங்கன்னா சீட்டே கிடைக்கல, அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. கிராஜுவேஷன் டே வீக்கெண்டில் வைக்காமல் வீக் டேஸில் வேறு வச்சுருந்தாங்க. ஸோ ஹஸ்பண்டுக்கு வேறு ஒர்க் இருந்துச்சு. இருந்தாலும் அவங்கள எப்படியோ வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஐலின் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசைப்பட்டாங்க நாங்கள் 2 பேரும் வரணும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு. போயிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கிட்ஸ்லாம் வரவே இல்லை. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா லைனாக எல்லோரும் வர ஆரம்பித்தாங்க. ஸோ எல்லோரும் வந்து ஏஞ்சி நின்று பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுத்தமாக வந்து பார்க்கவே முடியல. நானுமே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஜூம் பண்ணி தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஐலின் எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் என்னால் வந்து கண்டே பிடிக்க முடியல ஐலின் எப்போ வருதுன்னு. கிரவுண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஃபுல் கிரவுண்டும் வந்து வாக் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க அவங்கவுங்களோட டீச்சர்ஸோட செக்ஷன் வைஸாக. ஸோ அட்லீஸ்ட் வந்து ஐலினோட டீச்சரை பார்த்தாவது கண்டுபிடிச்சிடலாம் எங்கே ஐலின் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ஊற்று பார்த்துட்டு இருந்தோம். இருந்தாலும் அவங்களோட டீச்சரை கூட எங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு. ஜூம் பண்ணி பார்த்தாலும் ஒன்றும் பெருசாக தெரியல. அப்புறம் பக்கத்தில் வரும்போது கூட எங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் அந்த கிரவுண்டை ஃபுல் ரவுண்ட் அடித்தோன்னே பார்த்திங்கன்னா அப்படியே நடுவில் வந்துட்டு எல்லாம் ஆர்டராக வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் பார்த்திங்கன்னா அப்படியே செக்ஷன் வைஸ் வந்து லைனாக வந்து நின்றுட்டு இருந்தாங்க. ஐலினே பார்த்திங்கன்னா டீ செக்ஷன். ஸோ நிறைய செக்ஷன் அங்கே இருக்குது. இப்போ ஒரு பையன் பேசினா பார்த்தீங்களா, அவனை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன். நான் கூட ஏதோ பெரிய கிரேடு போல் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் KG2 தான் அந்த பையனும். ஆனால் அவ்வளோ சூப்பராக கான்ஃபிடென்ட்டாக வந்து பேசினான் அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி. நல்ல வேளை நான் பின்னாடி சேரில் உட்காரல. என்னோடய ஹஸ்பண்ட் இருந்ததுனால அவர் பாட்டுக்கும் என்னை கூப்பிட்டுட்டு வா முன்னாடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நிற்க வச்சுட்டாரு. சில பேர்த்துக்கெலாம் பார்த்திங்கன்னா டிஸ்டர்பாக இருந்துச்சு ஃப்ரண்ட்டில் நின்றுட்டு இருந்ததுனால. ஸோ அப்படியே அங்கே கீழே உட்காந்தே பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்ல வேளை என் ஹஸ்பண்ட் இருந்தார், இல்லாட்டி நான் பின்னாடி தான் நின்றுட்டு இருந்திருப்பேன். நாங்கள் இன்னுமே பார்த்திங்கன்னா ஐலினை கண்டுபிடிக்கல. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஐலின் ஃப்ரண்ட்டில் தான் வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஐலினும் பார்த்திங்கன்னா எங்களை தான் வந்து தேடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியல நாங்கள் பார்த்துட்ருக்கோன்னு சொல்லிட்டு எப்படி தேடுறாங்கன்னு பாருங்கள். எப்படியோ கையெல்லாம் ஆட்டி ஆட்டி காமிச்சு ஒரு வழியாக ஐலினும் எங்களை பார்த்துட்டாங்க. ஐலினுக்கு பார்த்தீங்கன்னா எங்களை பார்த்துட்டு சந்தோஷம் தாங்கலை. அப்படியே மைல்டாக சிரிச்சு எங்களை பார்த்துட்டே இருந்தாங்க. அவங்க ஸ்கூலில் வச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்த்து நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். இந்த மேம் தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு எந்துவாக இருக்காங்க. அவங்கள பார்த்தா நமக்கே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது.
ஐலின் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவில் தான் நிற்கிறாங்க. ஸோ அப்பப்போ இடுக்கில் தான் வந்து அவங்களோட ஃபேஸ் வந்து தெரியுது. அப்புறம் நிறைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுலேயும் ஐலினுக்கும் ஃப்ரண்ட்டில் நிற்கிற பையன் ரொம்ப க்யூட்டாக பண்ணிகிட்டு இருந்தான். இதில் பின்னாடி நிற்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ்லாம் வந்து பாவங்க, சுத்தமாகவே அவங்களுக்குலாம் தெரியாது. நல்ல வேளை ஐலின் வந்து கொஞ்சம் செகண்ட் ரோலையாச்சும் நின்றாங்க, கொஞ்சமாச்சும் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த சாங்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷனும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ எல்லாரும் பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கிட்ஸை வந்து பார்த்துருப்பாங்க. ஐலினோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு எனக்கா சந்தோஷம் தாங்கலை. ஸோ நீங்களும் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் அந்த பர்ஃபார்மன்ஸ் முடித்தோடனே பார்த்தீங்கன்னா சடனாக எங்கேருந்து அந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னு தெரியல, இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்டேஜ் வந்து செட்டப் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து 1 by 1 செக்ஷனாக கிட்ஸ்லாம் வந்துட்டு சின்ன சின்ன பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பண்ணிவிட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு போவாங்க. ஒரு செக்ஷன் வந்து அந்த ஸ்டேஜில் நிற்கிறப்பே பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes வந்து ஆயிடுது. ஆஹா, எப்படா டி செக்ஷன் வரும், என் ஹஸ்பண்ட் வேறு போகணுன்ட்டு வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேலை பார்த்தீங்கன்னா ஏ செக்ஷன் கூப்பிட்ட பிறகு லாஸ்ட் செக்ஷன் வந்து கூப்பிட்டுட்டாங்க. லாஸ்ட் செக்ஷனே வந்து டி செக்ஷன் தான் போல். ஸோ அப்பாடின்ட்டு ஆயிடுச்சு. எனக்கு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. சந்தோஷம்னு மட்டும் இல்லை, ஒரு மாதிரி வந்து இந்த ஃபஸ்ட் டே ஸ்கூல் அனுப்பும் போதெல்லாம் இருக்கும்ல, எனக்கு ஃபஸ்ட் டே கூட நான் வந்து அழுததில்லை, அன்றைக்குமே வந்து அழுவலை. பட் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஒரு சந்தோஷமாக ஒரு ப்ரௌடாக இருந்துச்சு. எல்லோரும் நினைக்கலாம் இது ஒரு KG 2 கிராஜுவேஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அந்தந்த பேரண்ட்ஸ்க்கு தான் வந்து தெரியும், அவங்க பிள்ளைய வந்து அந்த மாதிரி பார்க்கக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்து இருக்கும். Of KG 2, 3. Thank you. Principal Dr. Maturity and then the senior leaders. ஐலினோட மேமும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல டைப்பு. எப்போதுமே வந்து பாசிட்டிவாக தான் வந்து சொல்லுவாங்க. நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. ஐலின் ரொம்ப காமாக இருக்காளேன்னு வருத்தப்பட்டு நான் சொன்னால் கூட அவங்க சொல்லுவாங்க அதுதான் வந்து பாசிட்டிவாக வந்து சொல்லுவாங்க. அவள் காமாக இருந்தாலும் எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணுறா, நல்லா வந்து நான் சொல்கிறதெல்லாம் வந்து எடுத்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒபீடியண்ட்டாக இருக்கா அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் ஐலின் பக்கத்துலேயே போயிட்டு வீடியோ எடுத்தோம். ஐலின் பார்த்திங்கன்னா செம்ம ஹாப்பி, அது அவங்களோட ஃபேஸ்லேயே வந்து தெரிஞ்சிச்சு. அதை பார்த்து எங்களுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படியோ என் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா கடைசி வரை இருந்துட்டு தான் வந்து என்னையும் கூட்டிகிட்டு தான் வந்து போனாங்க. அங்கே வாலில் பார்த்திங்கன்னா எல்லா கிட்ஸோட ஃபோட்டோஸும் வந்து போட்டிருந்தாங்க. நானும் வந்து ஐலின் எங்கே இருக்கான்னு வந்து தேடிட்டு இருந்தேன். பட்டு என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா டைம் ஆச்சு வா போகலான்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நல்ல வேலை டி செக்ஷன் ஃபஸ்ட்டே வந்ததுனால நாங்கள் அதை பார்த்துட்டு வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா அதுக்கடுத்து உட்காந்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஸோ எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டுக்கும் வந்து டைம் ஆச்சுன்னு சொல்லி என்னை கிளப்பிட்டு வந்து போயிட்டாரு. அப்புறம் ஐலின் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஸ் யூஷுவல் விடுற டைமுக்கு தான் வந்து வந்தாங்க. அப்புறம் மேடமை பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு பிக்கப் பண்ண போயிருந்தேன். அவங்க கிராஜுவேஷன் கோட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இல்லாமல் கோல்டன் கலரில் சூப்பராக இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே என்னென்னலாம் உனக்கு கொடுத்தாங்க காட்டுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். எல்லாருக்கும் கொடுத்தாங்களா? என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க?
Show me. What is this? Show me. A bottle. பாட்டிலா இது? இது வந்து பல்ப் மாதிரி இருக்குது. ஆனால் இது என்ன பண்ணலாம்? வாட்டர் இது மாதிரி ட்ரிங்க் பண்ணிக்கலாமா? வாவ். அப்போ இனிமேல் நீ இதில் தான் ஜூஸ்லாம் குடிக்க போறியா? Like a light மாதிரி இருக்குல்ல? Yes. It's looking like a light bulb. But this is a light bottle. Yes. What is this? A chocolate. Chocolates. குசிலுக்கு ஷேர் பண்ணுவியா? Basket chocolates. ஓப்பன் பண்ணியா ஸ்கூல்லே இல்லை இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ண போறியா? இப்போதான் ஓப்பன் பண்ணா சாப்பிடல அப்படியே வச்சிட்டியா? சரி சரி, குசில் வந்தோடனே ஷேர் பண்ணலாம். எத்தனை சாக்லேட்? 4 இருக்குது. உனக்கு 2, குசிலுக்கு 2. ஓகே. சர்டிஃபிகேட் கட்டு. இது எப்படி? சர்டிஃபிகேட் ஆஃப் கிராஜுவேஷன் கிண்டர் கார்டன் ஐலீன் முகமது. சூப்பராக இருக்குல்ல? இந்த ட்ரெஸ்ஸை போட்டு இனிமேல் எங்கேயும் போகவும் முடியாது. இதுக்கு ஒரு 35 திரம் காசு வேறு. அப்படியே வச்சுக்க வேண்டியதான் நீ. ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் என் பொண்ணோட கிராஜுவேஷன் டேவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.